வணக்கம். இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக VAR குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம். பாடலுக்கு பின் பதிவை தொடருவோம். இந்த புன்னகை என்ன விலை, இவை கண்ணங்கள் என்ன விலை, இந்த கைகள் தந்தவில்லை. நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதே, உன்னருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவதே. பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசு மொழியா, கோயில் கொண்ட சிலையா கொக்குமல கொடியா, பாடுவது கவியா இல்லை பாரிவள்ளல் மகனா, சேரனுக்கு உறவா செந்தமிழர் நிலவா. வணக்கம். இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மாபெரும் திருப்புமுனையை ஏற்படுத்திய மாபெரும் வெற்றி திரைப்படம். எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்து மாபெரும் வெற்றி கண்ட திரைப்படம் நாடோடி மன்னன் திரைப்படம். நாடோடி மன்னன் திரைப்படத்தின் 66ஆம் ஆண்டு தொடர் பதிவாக்க சிறப்பு பார்வையாக்க காணவிருக்கிறோம். நாடோடி மன்னன் திரைப்படத்தின் 66ஆம் ஆண்டு விழா கொண்டாடும் வகையில் நாடோடி மன்னன் திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்களில் திரை நட்சத்திரம் கன்னடத்து பைங்கிலி கலையுலக ராணி பி சரோஜா தேவி அவர்கள் திரையுலகுக்கு அறிமுகமாக்கி 66 ஆண்டுகள் ஆகின்றன. கலையுலக ராணி சரோஜா தேவி அவர்களை பற்றிய சிறப்பு பார்வை. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அறிமுகப்படுத்திய நட்சத்திரங்களில் மிக முக்கியமான திரை நட்சத்திரம் கன்னடத்து பைங்கிலி கலையுலக ராணி பி சரோஜா தேவி அவர்கள். தமிழ் திரையுலகிற்கு 1958ஆம் ஆண்டு வெளிவந்த நாடோடி மன்னன் திரைப்படத்தின் மூலம் நாடோடி மன்னன் திரைப்படத்தில் கதாநாயகியாக தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமானவர் கன்னடத்து பைங்கிலி கலையுலக ராணி பி சரோஜா தேவி அவர்கள். 1958ஆம் ஆண்டு நாடோடி மன்னன் திரைப்படத்தில் அறிமுகமாக்கி 17 வருடங்கள் முன்னணி கதாநாயகியாக தமிழ் திரையுலகில் ஜொலித்தார் கன்னடத்து பைங்கிலி கலையுலக ராணி பி சரோஜா தேவி அவர்கள். புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான நாடோடி மன்னன் திரைப்படத்தில் 1958ஆம் ஆண்டு அறிமுகமாக்கி தென்னிந்தியா மொழிகளான தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய அனைத்து மொழி திரைப்படங்களிலும் நடித்து மாபெரும் வெற்றி பெற்றார் கன்னடத்து பைங்கிலி கலையுலக ராணி பி சரோஜா தேவி அவர்கள். நடிக மன்னர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் நாடோடி மன்னன் திரைப்படத்தில் 1958ஆம் ஆண்டு தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமாக்கி தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய தென்னிந்தியா மொழி திரைப்படங்களில் நடித்து மாபெரும் விருதினையும் மாபெரும் பரிசுகளையும் மாபெரும் பட்டங்களையும் பெற்றவர் கன்னடத்து பைங்கிலி கலையுலக ராணி பி சரோஜா தேவி அவர்கள். நாடோடி மன்னன் திரைப்படத்தில் கதாநாயகியாக தமிழ் திரையுலகுக்கு 1958ஆம் ஆண்டு அறிமுகமாக்கி தொடர் கதாநாயகியாக தமிழ் திரையுலகில் மற்றும் அனைத்து மொழி திரைப்படங்களிலும் 17 வருடங்கள் கலையுலக ராணியாக திகழ்ந்தவர் கலையுலக ராணி கன்னடத்து பைங்கிலி பி சரோஜா தேவி அவர்கள். நடிக பேரரசு எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் நாடோடி மன்னன் திரைப்படத்தில் 1958ஆம் ஆண்டு கதாநாயகியாக அறிமுகமாக்கி 2010ஆம் வருடம் ஆதவன் இளம் கதிர் செல்வன் என்ற திரைப்படத்தின் வரை அரை நூற்றாண்டுக்கு மேல் 52 வருடங்கள் நடித்துள்ளார். கலை உலகில் திரை உலகில் கன்னடத்து பைங்கிலி கலையுலக ராணி பி சரோஜா தேவி அவர்கள் நடித்துள்ளார்.
கலை உலக நாயக்கர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான நாடோடி மன்னன் திரைப்படத்தில் தமிழ் திரையுலகுக்கு கதாநாயகியாக்க அறிமுகமாக்கி 200க்கும் மேற்பட்ட தென்னிந்தியா மொழி திரைப்படங்களில் நடித்துள்ளார். கண்ணடத்து பைங்கிலி கலை உலக ராணி பி சரோஜா தேவி அவர்கள். கண்ணடத்து பைங்கிலி கலையுலக ராணி பி சரோஜா தேவி அவர்கள் தமிழ் திரையுலகம் தொடங்கி தென்னிந்தியா மொழி திரைப்படங்களில் 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடித்திருந்த போதிலும் நடிக பேரரசு எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான நாடோடி மன்னன் திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமாக்கி நாடோடி மன்னன் திரைப்படம் முதற்கொண்டு பெட்ராதான் பிள்ளையா திரைப்படம் வரை 26 திரைப்படங்கள் என்றும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் திரைப்படங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. கண்ணடத்து பைங்கிலி கலை உலக ராணி பி சரோஜா தேவி அவர்கள் திரையுலக நாடோடி மன்னன் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாக்கி 66ஆம் ஆண்டு விழா கொண்டாடும் வகையில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் இணைந்து நடித்த திரைப்படங்களின் சிறப்பு பார்வை. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் கண்ணடத்து பைங்கிலி பி சரோஜா தேவி அவர்கள் இணைந்து நடித்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் நாடோடி மன்னன், திருடாதே, தாய் சொல்லை தட்டாதே, மாடப்புறா, தாயக்காத்த தனையன், குடும்பத் தலைவன், பாசம், பணத்தோட்டம், தர்மம் தலை காக்கும், பெரிய எடுத்து பெண், நீதிக்கு பின் பாசம், என் கடமை, பணக்கார குடும்பம், தெய்வத்தாய், படகோட்டி, தாயின் மடியில், எங்க வீட்டு பிள்ளை, கலங்கரை விளக்கம், ஆசை முகம், அன்பேபா, நாடாணையிட்டாள், நாடோடி, தாலிபாக்கியம், பறக்கும் பாவை, அரச கட்டளை, பெற்றாதான் பிள்ளையா. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் கண்ணடத்து பைங்கிலி பி சரோஜா தேவி அவர்கள் இணைந்து நடித்த திரைப்படங்கள் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள். புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் 1958ஆம் ஆண்டு வெளிவந்து மாபெரும் வெற்றி கண்ட திரைப்படம் நாடோடி மன்னன் திரைப்படத்தின் 66ஆம் ஆண்டு வாழ்த்துக்களையும் கலை உலக ராணி கண்ணடத்து பைங்கிலி தமிழ் திரையுலகுக்கு நாடோடி மன்னன் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாக்கி 66ஆம் ஆண்டு வாழ்த்துக்களையும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரைத்துறையினர், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரது சார்பாகவும் கண்ணடத்து பைங்கிலி கலையுலக ராணி பி சரோஜா தேவி அவர்களுக்கு 66ஆம் ஆண்டு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரது சார்பிலும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது. ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரைத்துறையினர், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறு அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறோம். அனைவரையும் பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசு மொழியா, பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசு மொழியா,
கோயில் கொண்ட சிலையா கொத்துமல கொடியா பேசுவது கிளியா பெண்ணரசி மொழியா பாடுவது கவியா இல்லை பாரிவளல் மகனா பாடுவது கவியா இல்லை பாரிவளல் மகனா சேரனுக்கு உறவா செந்தமிழ நிலவா பாடுவது கவியா